உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு டாஸ்மார்க் பணியாளர்கள் சங்கம் மற்றும் ஏஐடியூசி வடசென்னை மற்றும் பல்வேறு மாவட்ட டாஸ்மார்க் பணியாளர்கள் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் வியாசர்பாடி எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஹரிதாஸ் மற்றும் டாஸ்மார்க் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் வணக்கம். நான் பெரியசாமி, மாநில தலைவர், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி. தமிழ்நாட்டில் கடந்த 21 ஆண்டுகளாக மதுபான சில்லறை வியாபாரத்தை அரசே அதனுடைய பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் கீழ் நடத்தி வருகிறது. இந்த சில்லறை வியாபார பிரிவில் ஏறத்தாழ 30,000 பணியாளர்கள் 5,000 கடைகளில் பணியாற்றி வருகிறார்கள். விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள் என்று ஆயிரக்கணக்கில் பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களால் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு வருமானம் பெறுகிறது. அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு மிக பெரும் பங்களிப்பு செலுத்தும் டாஸ்மாக் பணியாளர்களுடைய உழைப்பு போற்றத்தக்கது, வரவேற்கத்தக்கது, பாதுகாக்கத்தக்கது. ஆனால் கடந்த 21 ஆண்டுகளாக 2003 நவம்பர் மாதம் தொடங்கி இந்த தேதி வரையிலும் இந்த பணியாளர்களை தொகுப்பூதிய ஒப்பந்த பகுதி நேர பணியாளர்களாக வைத்திருப்பது சர்வதேச தொழிலாளர் நடைமுறைக்கும் நாட்டில் நடைமுறையில் உள்ள தொழிலாளர் சட்டங்களுக்கும் நியாயமான தொழிலாளர் வாழ்க்கை நியதிகளுக்கும் எதிரானதாகும். எனவே அவர்கள் பணி பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. மாறி மாறி வந்த அரசுகள் இதுவரையிலும் பரிசீலிக்கப்படாமல் அது கோரிக்கைகள் நிலுவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் மதுவே வேண்டாம், மதுவை முற்றாக ஒழிக்க வேண்டும், மது என்பது சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிப்பது என்ற ஒரு கொள்கை நிலை சில அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள் முன்னெடுத்து வருகின்றன. போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பதில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. கடந்த 2014 ஆண்டில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மதுக்கடைகளை மூடு, மாற்று பணி கொடு என்ற முழக்கத்தை முன்வைத்து சென்னையில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டது. இன்றைக்கு ஆளும் கட்சியாக உள்ள அரசியல் கட்சியில் இருந்து எல்லா தரப்பு அரசியல் கட்சிகளும் பேராதரவு கொடுத்தன, சமூகமும் ஆதரித்தது. ஆனால் பணியாளருடைய நலனை பற்றி, அவருடைய பணி பாதுகாப்பை பற்றி, இந்த ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பின்னுள்ள அவர்கள் குடும்பங்கள் குறித்து, குழந்தைகள் குறித்து, அவர்கள் எதிர்காலம் குறித்து யாரும் பெரிதாக பேசவில்லை என்பது ஒரு கவலை அளிக்கிற செய்தியாகும். இந்த நிலையிலேதான் விடியல் தரும் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, ஒரு புது வகையான ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்திருப்பது ஒரு நம்பிக்கை அளிக்கும் செய்தியாக கடந்த 3 ஆண்டுகளாக பொறுத்திருந்தோம். இன்று நடக்கும், நாளை நடக்கும், நாளை மறுநாள் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்தோம். ஆனால் இதுவரையிலும்
சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்தது. கடந்த ஆண்டு போனஸ் வழங்குகிற போது டாஸ்மாக் பணியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். எங்கே வஞ்சிக்கப்பட்டு விடுவார்களோ என்று முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் உடனடியாக உத்தரவு போட்டு அங்கே சமநீதியும் நியாயமும் வழங்கினார்கள். அதை நாம் இங்கே நன்றியோடு குறிப்பிட விரும்புகிறோம். இந்த அரசு பணியாளர்கள் அனைவரையும் நிரந்தர செய்து காலமுறை ஊதியம் கொடுத்து இன்று அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் ஊதியம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழுக்கள் பரிந்துரை செய்திருப்பது போல் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 30,000 ரூபாய் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அவருடைய மரணமடைந்த பணியாளர்களுடைய குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலே வேலை வழங்க வேண்டும், இதுவரையிலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஒரு சன்மானம் வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் கோரிக்கைகளை வைத்து வருகிற அக்டோபர் 2 அண்ணல் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் தஞ்சை மாநகரில் மாபெரும் தொழிலாளர் பணியாளர் கோரிக்கை மாநாடு நடத்துவது என்று சங்கத்திலே முடிவெடுத்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் எதிர்கால திட்டம் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். வருகிற 2025 பிப்ரவரி மாதத்தில் சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிற நேரத்தில் இதுவரையிலும் காத்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் கூட்டத்தை தொடக்கி வைத்து ஆளுநர் உரையாற்றுகிற போது நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படியெல்லாம் ஒருவேளை எங்கள் எதிர்பார்ப்புகள் கடந்த காலத்தை போலவே நிராசையாக முடியுமானால் எங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரை கோட்டையில் காத்திருப்பது என்ற ஒரு தீர்மானகரமான வடிவம் எடுத்திருக்கிறோம். எவ்வளவு பேர் பங்கேற்போம், எந்த தேதியில் பங்கேற்போம் என்பதை வருகிற 2ஆம் தேதி தஞ்சாவூரிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் சமூகத்திற்கும் அரசுக்கும் அறிவிக்க இருக்கிறோம். இன்று வட சென்னையிலே அதற்கான தயாரிப்பு மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். அதிகாரிகள் பணியாளர்களை கண்ணியத்தோடும் ஒரு டிக்னிட்டி குறையாமல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அரசும் இது குறித்து அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் அதிகமாக எம்ஆர்பி எக்ஸஸ் என்ற முறையில் பல இடங்களில் தவறுகள் நடப்பதாக புகார்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இருக்கலாம், மேபி, இல்லை என்று நாம் சொல்ல மாட்டோம். அந்த குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் அடைக்கப்பட வேண்டும் என்று சங்கத்தினுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையும் அரசு பரிசீலிக்க வேண்டும்.